ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ 3 நிமிஷம் தான் போட முடியும். அதனால் நிறைய டாபிக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். என்னன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இப்போ ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கு. நேற்று ஈவினிங் நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஃபோசிஸோட Q4 நம்பர் வந்தது. அந்த நம்பர் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ப்ளஸ் அவங்களோட ஃபியூச்சர் கைடன்ஸும் அந்த அளவுக்கு வந்து அவங்க பாசிட்டிவாக கொடுக்கல. அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட ஏடிஆர் அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6-7% அளவு கிடச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோட ஏடிஆரே வந்து பார்த்தீங்கன்னா 4% அளவு கிடச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஐடி செக்டார் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஐடி செக்டார் பற்றின நியூஸ். அண்ட் நேற்று நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஏற்கனவே ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். ஈரானோட அரசியல் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்குது, யார் லீடர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து கவுண்டர் பண்ணுற மாதிரி வந்து ஈரானோட தரப்புலேருந்து 3 பேர், அதாவது அவங்களோட பிரசிடென்ட்டு, அவங்களோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ஐஆர்ஜிசி, இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரே மாதிரியான போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து இருமை விட வந்து ஒத்துமையாக இருக்கோம், எங்களுக்கு ஈரானோட நன்மை தான் முக்கியம், யாரும் எங்களை வந்து பிரித்து சூழ்ச்சி செய்ய முடியாதுன்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து வந்த கவுண்டர் மெசேஜாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு சடனாக ஒரு 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து $108 வந்து கிராஸ் பண்ணுது. அண்ட் அதுக்கு காரணம் என்னன்னு தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ஏர் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரோன் மாதிரியான பொருள் வந்து உள்ளே வந்திருக்கு. அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. ஆனால் என்னோட அசம்ஷன் என்னன்னா இது வந்து கம்ப்ளீட் ஒரு மேனிப்புலேஷன் தான். ஏன்னா அழகாக ஒரு $4 அளவுக்கு க்ரூட் ஆயில் ஏற்றி $108 கொண்டு போயிட்டு இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா $100 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில் $100 கீழே ட்ரேட் ஆகிறது இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்னன்னா நேற்று வந்து இஸ்ரேலும் லெபனானும் வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சீஸ்ஃபயர் முடிய போகுது இல்லையா, அவங்களுக்குள்ள இருக்கிற சீஸ்ஃபயர் முடிய போகுது. அண்ட் அதனால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் வந்து சில பாசிட்டிவான அப்டேட்ஸ் வந்துருக்கு. அது வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம பேசுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்த போகுது இல்லையா அமெரிக்கா, அந்த பேச்சுவார்த்தை குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலீபாப் ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இதனால வந்து இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட நிக்கி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% அளவுக்கு பாசிட்டிவ் ஆகும். நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 60லேருந்து 70 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப் ஆகும். காஸ்பி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.33% நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $100 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4,670 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கும். நேற்று நைட்டு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க, கொஞ்ச நாளைக்கு வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாக இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.